மல்டிபிள் இன்டெக்ரல்ல நம்ம இப்ப பார்க்க போறது டபுள் இன்டெக்ரல். டபுள் இன்டெக்ரல் அப்படின்னும் போது ரெண்டு இன்டெக்ரல் இருக்கும். உள்ள வந்து டூ ஆக்சிஸ் எக்ஸ் ஒய், இல்ல எக்ஸ் இசட் இருக்கலாம், இல்ல ஒய் இசட், பட் ஏதாவது ரெண்டு ஆக்சிஸ் தான் இருக்கும். ஸோ டபுள் இன்டெக்ரல் வித் கான்ஸ்டன்ட் லிமிட் பார்க்க போறோம். கான்ஸ்டன்ட் லிமிட் என்ன ஈஸி அப்படின்னா, எக்ஸ் ஒய் எது வேணா முன்னாடி இருக்கலாம், இல்ல எது வேணா பின்னாடி இருக்கலாம். எதை கான்ஸ்டன்ட் லிமிட்னு முதல்ல சொல்லுவோம் தெரியணும். 1 2 3 இல்லைன்னா ஏபிசிடியில் இருக்கிறது வந்து கான்ஸ்டன்ட் லிமிட், எக்ஸ் ஒய் இசட்ல இருக்கிறது வேரியபிள் லிமிட் அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இன்டெக்ரல் 0லேருந்து 1, இன்டெக்ரல் 1லேருந்து 2, x into x plus y into dy into dx. இப்போ இதுல இந்த dy dx இருக்குல்ல, இது பேர் வந்து ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லணும். இந்த லிமிட்க்கு ஏத்த மாதிரி தான் இந்த ஆர்டர் இருக்கணும். பட் கான்ஸ்டன்ட் லிமிட்ல எனக்கு எப்படி வேணா ஆர்டர் இருக்கலாம். நான் எப்ப கான்ஸ்டன்ட் லிமிட்னு சொல்வேன்? 1 கான்ஸ்டன்ட், 2வும் நம்பர் தான், இதுவும் நம்பர் தான், இதுவும் நம்பர் தான். ஸோ என்கிட்ட இருக்கிறது எல்லாமே கான்ஸ்டன்ட் வேல்யூவா இருக்கு. அதனால எனக்கு ஆர்டர் எப்படி வேணா இருக்கலாம். நான் எதை வேணா ஃபர்ஸ்ட் இன்டகிரேட் பண்ணிக்கலாம், எதை வேணா செகண்ட் இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொடுத்துருக்கிறதுலையே நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். இது பேர் இன்னர் இன்டெக்ரல். ஃபர்ஸ்ட் ஒய்ல இன்டகிரேட் பண்ண போறோம். முதல்ல இது எப்படி எழுதலாம்னா, 0லேருந்து 1, 1லேருந்து 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய். எதால இன்டகிரேட் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஒய்ல, அப்புறம் எக்ஸ்ல இன்டகிரேட் பண்ணோம். ஓகே, இப்போ 0லேருந்து 1 வந்து அப்படியே இருக்கும். எக்ஸ் ஸ்கொயரை இன்டகிரேட் பண்றோம். எக்ஸ் ஸ்கொயரை நான் சைட்ல இன்டகிரேட் பண்ணி காட்டுறேன். எக்ஸ் ஸ்கொயரை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ல பண்றோம். ஏன்னா இங்க எக்ஸ் அப்படியே தான் இருக்க போகுது. நான் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கரெக்டா எழுதிக்கிறேன். அவுட்டர் லிமிட் அப்படியே இருக்க போகுது. இன்னர் லிமிட்டை வந்து நான் இன்டகிரேட் பண்றேன். அதனால 1 to 2 லிமிட்டா மாத்திக்கிட்டேன். இப்போ உள்ள இருக்கிறது பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயரை டிஒய்யால பண்றேன். ஒய் இருந்தாதான் பண்ண முடியும். அப்ப நான் இது என்ன பண்ணும்? எக்ஸ் ஸ்கொயர் சும்மா இருக்கும். இன்டெக்ரல் டிஃபரன்ஷியல் இப்படி கேன்சல் ஆகி இது எக்ஸ் ஸ்கொயர் ஒய்ன்னு எழுதணும். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஃபர்ஸ்ட் பிளஸ் அடுத்தது என்ன இருக்கு நமக்கு? எக்ஸ் ஒய்னு இருக்கா? அப்போ எக்ஸ் ஒய் டிஒய்னு எழுதுவேன். நான் எழுதும்போது இன்டெக்ரல் ஆஃப், நான் சைட்ல தான் பண்ணி காட்டுறேன், எக்ஸ் ஒய் டிஒய். ஒய் இருந்தா இன்டகிரேட் பண்ணுவோம். ஸோ ஒய் இல்லைன்னா சும்மா பக்கத்துல ஒரு ஒய்யை ஆட் பண்ணிப்போம். இப்போ வந்து எக்ஸ் வெளியில போயிடுச்சு. ஒய் டிஒய், ஒய் பவர் 1, ஒய் பவர் 1 இன்டகிரேட் பண்ண என்ன வரும் எனக்கு? ஒய் ஸ்கொயர் பை 2. அப்போ என்னோட ஃபைனல் ஆன்சர் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் பை 2. ஸோ எக்ஸ் ஒய் ஸ்கொயர் பை 2. இப்போ நான் எதால இன்டகிரேட் பண்ணேன்? ஒய்யால. அப்போ ஒய் எங்கெங்க இருக்கோ அதெல்லாம் நான் லிமிட் ரீப்ளேஸ் பண்ணணும். 0லேருந்து 1 அவுட்டர் லிமிட் அப்படியே இருக்கு. இப்போ அப்பர் லிமிட் 2, அப்பர் லிமிட் 2ன்றத சப்ஸ்டியூட் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கு, ஒய் இருக்கிற இடத்துல 2 பிளஸ் எக்ஸ் அப்படியே இருக்கு, ஒய் ஸ்கொயர் இருக்கிற இடத்துல 2 ஸ்கொயர் பை 2. இது அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். லோவர் லிமிட்ன்றது 1, ஒய் இருக்க வேண்டிய இடத்துல 1. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் x into 1 by 2. So whole thing into dx. இப்போ இதை வந்து நம்ம x ஆல இன்டகிரேட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இது 2x ஸ்கொயர், அடுத்தது 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இங்க வரும்போது மைனஸ் எக்ஸ் பை 2. எல்லாத்தையும் x ஆல இன்டகிரேட் பண்ணுங்க வித் த லிமிட் 0லேருந்து 1. இப்போ 0லேருந்து 1 இன்டகிரேட் பண்ண போறோம். 2 அப்படியே இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணா எக்ஸ் கியூப் பை 3 பிளஸ் 2 அப்படியே இருக்கு. எக்ஸை இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ் கியூப் பை 3 மைனஸ் எக்ஸை இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் பை 2. ஏற்கனவே கீழே 2 இருக்கு. ஸோ 2 இன்டூ 2 அண்ட் லிமிட் வந்து 0லேருந்து 1. இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயரை இன்டகிரேட் பண்ணதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்னா இங்க சைட்ல எழுதுறேன் பாருங்க. எக்ஸ் பவர் n dxோட ஃபார்முலா எக்ஸ் பவர் n பிளஸ் 1 பை n பிளஸ் 1. இப்போ ஃபர்ஸ்ட்ல 2 இருக்கு, எக்ஸ் பவர் 2 இருக்கு, என்னோட பிளேஸ்ல 2. அப்போ என்னவாகும்? பவர் 3 கீழே 3 பிளஸ் அடுத்து 2 அப்படியே வச்சுட்டு எக்ஸ் பவர் 1. அப்போ அது இன்க்ரீஸ் ஆகி எக்ஸ் பவர் 2 பை 2 மைனஸ்
எக்ஸ் பவர் 3/3 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏற்கனவே 2 இருந்துச்சு, திருப்பி ஒரு 2 மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஓகே, இப்போ 1 அப்பர் லிமிட் 1, லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணா 0, எல்லாமே 0 ஆயிரும், பிரச்சனை இல்லை. அப்பர் லிமிட் பாருங்க 2/3 பிளஸ் 2 கேன்சல் ஆகி 1 மைனஸ் 1/3, இங்கே மைனஸ் 1/4. இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? நம்ம எல்சிஎம் எடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு டேர்மையும் நான் கிளப் பண்ணிக்கிறேன். 2/3 மைனஸ் 1/3 வந்து 1/3ன்னு எழுத முடியும். இங்கே சைடில் எழுதி காட்டுறேன். 2/3 மைனஸ் 1/3. இப்போ மேலே 2 மைனஸ் 1/3, தட் இஸ் 1/3 பிளஸ் 1 மைனஸ் 1/4. இப்போ இதுக்கு எல்சிஎம் நம்ம 12ன்னு எடுத்துக்கலாம். 3 × 4 12. ஃபர்ஸ்ட் டேர்மை நான் எதால மல்டிப்ளை பண்ணணும்? இன்டூ 4. கீழே மேலேயும் 4ஆல மல்டிப்ளை பண்ணா 12 வந்துடும். அடுத்த டேர்ம்ல ஒண்ணுமே இல்லை, அப்போ நான் 12ஆலேயே மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் டேர்மை 3ஆல மல்டிப்ளை பண்ணா 12 வந்துடும். ஸோ கீழே மேலேயும் 3ஆல மல்டிப்ளை பண்றேன். ஸோ 12 மைனஸ் 7 இல்லை 16 மைனஸ் 3, தப்பா சொல்லிட்டேன். 4 + 12 16, 16 மைனஸ் 3 வந்து 13/12. இதுதான் இதுக்கான ஆன்சர். இது ஒரு டபுள் இன்டெக்ரல், பட் கான்ஸ்டன்ட் லிமிட்ன்றதுனால கொடுத்துருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணி எழுதிக்கிட்டோம்.